காயல்பட்டினம் நகர காங்கிரஸ் கமிட்டி ஊழியர் கூட்டம் இரண்டாவது நாளாக 3/8/2024 சனிக்கிழமை அன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு புறநகர் காங்கிரஸ் கமிட்டி திரு பி ரஜினிமுருகன் அவர்கள் தலைமையிலும் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு மைதீன் பிச்சை அவர்கள், திருச்செந்தூர் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் இந்த பூத் கமிட்டி பார்வையாளருமான சர்க்குரு அவர்கள் முன்னிலையிலும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்: 1. நகராட்சி காங்கிரஸ் கமிட்டியில் மொத்தம் 36 வார்டுகள் உள்ளன. அவற்றில் 17 வார்டுகள் புறநகர் காங்கிரஸ் கமிட்டியில் அமைந்துள்ளது. எனவே அந்த 17 வார்டுகளுக்கும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் நியமிக்க திரு பி ரஜினிமுருகன் அவர்களை பொறுப்பாளராக நியமிக்க இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. 15 நாட்களுக்கு ஒரு முறை இது போன்ற ஊழியர் கூட்டம் நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. நமது மாவட்ட தலைவர் திரு ஊர்வசி அமிர்தராஜ் எம்எல்ஏ அவர்களை நமது நகராட்சி காங்கிரஸ் கூட்டத்திற்கு அழைத்து பொதுக்கூட்டங்கள் மற்றும் அவர்கள் மூலமாக பல நல்ல திட்டங்கள் போன்றவற்றை ஏற்பாடு செய்து கட்சியை வளர்க்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தின் மூலமாக தீர்மானிக்கப்பட்டது. பாராளுமன்றத்தில் இளந்தலைவர், பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர், இந்திய மக்களின் எழுச்சி மிகு தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை இழிவாக பேசிய அனுராக் தாக்கூர் அவர்களை கண்டித்து இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நமது மாவட்டத்தின் தலைவர் திரு அமிர்தராஜ் அவர்கள் பல நல்ல பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். பள்ளிக்கூடங்களுக்கு இலவசமாக கட்டிடங்கள் கட்டி கொடுப்பது, அரசு தேர்வுக்கு ஆயத்தமாவதற்காக பல கல்வி அகாடமிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று காயல்பட்டினத்திலும் ஒரு இலவச அகாடமி திறப்பதற்கு அவர்களிடம் முறையிட வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 3 இடங்களில் இந்த அகாடமி நடைபெற்று வருகிறது. அதில் 55 பேர் அரசு வேலைக்கு அந்த அகாடமி மூலமாக சென்றிருக்கிறார்கள். எனவே கண்டிப்பாக காயல்பட்டினத்தில் அப்படி ஒரு இலவச அகாடமியை தொடங்குவதற்கு அவர்களை இந்த கூட்டத்தில் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வருகை தந்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் புறநகரி பகுதிக்கு ஒரு பிரிவை, காயல்பட்டினம் நகர காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து ஒரு பிரிவை நம்ம உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு அந்த பொறுப்பை ஏற்றுக்க நம்முடைய அருமை தம்பி ரஜினிகாந்த் அவர்கள் அந்த பொறுப்பிலே இருந்து செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மிக பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கு அடுத்தபடியா நம்முடைய சிறுவேண்டம் தொகுதி எம்எல்ஏ அமர்ராஜ் அவர்கள், அவருடைய தகப்பனார் எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பரும் கூட்டாளியும், அவர் கொடுத்த பரிசும் என்னுடைய வீட்டில் இன்னும் இருக்கிறது. ஆகவே அவரும் அப்பனை போல தகப்பனார் போல அவரும் நல்ல அமர்ராஜ் அவர்கள் நல்ல செயல்படுகிறார்கள். அவர்களையும் நமது ஊருக்கு கூட்டு வந்து சில நல்ல காரியங்களை நடத்த வேண்டும் என்று மிக பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை தொடர்ச்சி காங்கிரஸ் கட்சியை வளர்ச்சி அடைகிறதுக்கு நீங்க ஒவ்வொருவரும் தன்னலட்சமற்ற செயலாற்ற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு உங்களை அனைவரையும் வருக என வரவேற்று நமது ரஜினி முருகனுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு வச்சுக்கொள்கிறேன். இந்த கூட்டத்துக்கு நல்ல முயற்சி எடுத்துக்கின்ற நமது வட்டார தலைவர், நமது தொகுதி பொறுப்பாளர் அவர் அண்ணா சர்க்குரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். காங்கிரஸ் கட்சி ஒரு நல்ல கட்சி. அதுல இருந்து நம்ம பணியாற்ற வேண்டும். பணியாற்றுவதற்கு நம்ம வார்டுகளில் என்ன குறைகள் இருக்குது
அதெல்லாம் சொல்ல வேண்டும். அதை நம்ம மாவட்ட செயலாளர் மூலயமா நிறைவேற்றப்படும். அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு தர வேண்டும். ஆமா, ஊர்வசி அமர்ராஜ் அவர்கள் எம்எல்ஏ அவர்களுக்கு கூப்பிட்டு இங்க நம்ம சிறப்பிக்க வழி நடத்த வேண்டும். அப்பதான் நம்ம வார்டுல என்ன குறை இருக்கிறோ அதை செய்ய அவங்க கிட்ட சொல்ல முடியும். அதனால நீங்க நல்ல ஒத்துழைப்பு தர வேண்டும். நன்றி, வணக்கம். நகராட்சி காங்கிரஸ் செயல் வீரர்களே, வட்டார தலைவர் திரு சர்க்குணம் அவர்களே, இந்த செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு மூத்த தலைவர் நமது செயல் வீரர் திரு மீதிம்பிச்சை காக்கா அவர்களே, மீதிம்பிச்சை காக்காவை பற்றி ஒரு குறிப்பு சொல்கிறேன். அவர் என்னுடைய தகப்பனாரோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு. 2 பேரும் ஒன்னாதான் அலைவாங்க. எப்ப பார்த்தாலும் எங்க மௌது முகமது என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும். அவங்க மீதிம்பிச்சை காக்காவோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த காலத்திலேயே எங்க பாப்பா 1947 காங்கிரஸ்ல இருந்திருக்காரு. அப்போ சுதந்திரம் கிடைச்ச புதுசுல காங்கிரஸ் ரொம்ப ஊக்கமாகவும் ஆக்கமாகவும் இருந்தது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தான் ஆண்டது ஆரம்ப காலத்துல. அது பிற்காலத்துல சில சுயநலவாதிகளுடைய இதனால அதுல சில பிரிவுகள் ஏற்பட்டு நீதி கட்சி தமிழ்நாட்டை ஆள வந்தது. இது போல இப்போது ஒரு 50 வருஷமா நம்ம திராவிட கட்சிகளுக்கு கீழே ஒன்று நம்ம எதிர்கட்சியா இருக்கோம், அல்லாட்டா இணை கட்சியா இருக்கோம், தோழமை கட்சியா இருக்கிறோம். இந்த காங்கிரஸை திரும்ப எப்படி லெவலுக்கு கொண்டு வர்றது? ஒரு காலத்துல நம்மளுடைய காயல்பட்டத்துல காங்கிரஸ்வாதிகள் தான் அதிகம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் கோட்டை. இந்த காங்கிரஸ் கோட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சியினால கொஞ்சம் கொஞ்சமா சிதறடிக்கப்பட்டு அது சின்ன பின்னமாக்கப்பட்டு அது கொஞ்சம் அதனுடைய தன்மையை இழந்து இருக்கிறது. இப்ப எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் பெருசுங்கிறாங்க. ஆனா திமுகங்கிறது காங்கிரசுக்கு அடுத்த கட்சி தானே தவிர காங்கிரஸுக்கு முந்தைய கட்சி கிடையாது. காங்கிரஸ் தான் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது. எத்தனையோ பேர் அடிபட்டு செத்துருக்கான். தடியடிபட்டு மண்டை உடஞ்ச எத்தனையோ முஸ்லீம்கள் நம்ம காயல்பட்டினத்தினுடைய வகைராக்களும் இருக்காங்க. அதனால சிறைச்சாலைக்கு போனவங்க காங்கிரஸ்காரங்க தான். இங்க இப்போ ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியில ஒரே ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களை நீங்க சொல்லிருங்க பார்ப்போம். ஒருத்தர் இருக்க முடியாது. அவங்க பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவா இங்க இருந்த சில விஷயங்களை அவனுக்கு கொண்டு கொடுத்துட்டு அவன் கீழே கணக்கு எழுதிக்கிட்டு அவங்களுடைய ஷூவை நக்கி பிழைப்பு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவனுக்கு மானியம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். இந்த சாவர்கர்னு ஒருத்தரை கொண்டு போய் இப்போ நாடாளுமன்றத்துல போட்டாவா வச்சிருக்காங்க. அந்த சாவர்கர் யாரு அப்படின்னா மிக மோசமான பல விதமான குற்றங்களை செய்தவர். கல்கத்தாவில் ஒரு கவர்னரை கொன்ன வழக்கில் மதன்லால் என்பவர் பிடிபட்டார். அந்த மதன்லால் சாவர்கருடைய சீடர். சாவர்கர் சொல்லிதான் அந்த மதன்லால் ஜெர்மன் துப்பாக்கியை வச்சு அங்கிருந்த கவர்னரை கொண்டிருக்கார், பிரிட்டிஷ் கவர்னரை. இந்த வழக்குல சாவர்கரை லண்டன்ல போய் கைது பண்ணது பிரிட்டிஷ்காரங்க. இப்படி பிரிட்டிஷ்காரன் கைது பண்ணி கொண்டு வரும்போது அவங்க மாட்ரிஸ்ட்ங்கிற துறைமுகத்துல கப்பல்ல கைது பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கும்போது இவரு கக்கூஸ் கதவை உடைச்சி கண்ணாடி கீழே இருந்து கடல்ல குதிச்சு தப்பிச்சுட்டார். தப்பிச்சவரை திரும்பவும் அந்த பிரெஞ்சு போலீஸ் பிடிச்சிருச்சு. அப்ப இவன் சொல்லியிருக்கான், உங்க பிரெஞ்சுக்காரங்களுக்கும் இங்கிலீஷ்காரங்களுக்கும் ஆவாது, அதனால அந்த என்னை விட்டுருங்க, என்ன திரும்ப பிரிட்டிஷ்காரங்கிட்ட ஒப்படைச்சிடாதீங்க அப்படின்னு இவன் போய் கெஞ்சிருக்கான். அப்பமே மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்ச ஆள் தான் கடைசி வரைக்கும் மன்னிப்பு தான் கேட்டான். எப்படின்னா அந்தமான் சிறையில சாவர்கரை கொண்டு உள்ள வச்சுட்டாங்க. தப்பிச்ச ஒரே குற்றத்துக்காகவே உள்ள வச்சுட்டாங்க. அப்போ அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு பிரிட்டிஷ் மகாராணி இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு 3 முறை மன்னிப்பு கடிதம் கேட்டவர் நம்ம சாவர்கர். இந்த சாவர்கரை தலைவராக கொண்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, அதாவது RSS அதனுடைய வழி பாரதிய ஜனதா கட்சி எல்லாமே இந்தியாவுக்கு துரோகம் செய்தவர்கள் தான். காங்கிரஸ்காரன் மாதிரி சுதேசியா இருந்து போராடி ஒத்துழையாமை இயக்கம் செய்து பிரிட்டிஷ்காரனை வெளியே போய் சொன்ன கட்சி எவனும் கிடையாது. அதுல பங்கேற்றவர்கள் காங்கிரஸ்ல அதிகமான இஸ்லாமியர்கள்,
உயிரை கொடுத்தவங்களும் இஸ்லாமியர்கள் தான். அதனால காங்கிரஸ் ஒரு என்ன கட்சி அப்படின்னு சொன்னா ஒரு தியாகத்தின் விளைவாக வளர்ந்த கட்சி. இந்த நல்லவர்கள் மட்டும்தான் அதுல இருக்க முடியும். சுயநலவாதிகள், மன்னிப்பு கேட்கிறவன் எவனுமே காங்கிரஸ்ல வர முடியாது. நம்ம தலைவர்கள் இதுக்கு வந்திருக்கீங்க, செயல் வீரர்கள் வந்திருக்கீங்கன்னா நீங்கெல்லாம் தியாகத்திலிருந்து வந்தவங்க. உண்மை பேசக்கூடியவர்கள் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியில இருக்க முடியும். போய் பேசுறவங்க எல்லாம் வெளியே போயிடுவான். எப்படின்னா, அவங்க உதாரணம் சொல்றேன். ஒரு தலைவர் ஜி.கே. மூப்பனார், அவர் எவ்வளவு பெரிய தலைவரா நம்ம அவரை முன்னெடுத்து கொண்டு வந்தோம். அவருடைய மகன் என்ன ஆனாரு? இன்னைக்கு தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதும் செய்த குற்றங்களை மறைக்கிறதுக்காகவும் திரும்ப அமலாக்கத்துறை அவன்கிட்ட ரைடு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் அவர்கிட்ட போய் மண்டிட்டான். புரியுதா? சரண்டர். மொத்தத்துல கட்சியே அவர்கிட்ட பிஜேபி ஒப்படைச்சாச்சு. அதனால நிறைய சரித்திரங்களை தெரிஞ்சுக்கிடுங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றை தெரிஞ்சுட்டீங்கன்னா இந்த காங்கிரஸ் கட்சியை உங்களை விட்டு பிரிக்க யாராலையும் முடியாது. அதனால கட்சி தான் முக்கியம். இந்த கட்சியில உண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால செயல் வீரர்கள் அவங்க ஒவ்வொருத்தரும் தனக்கு தெரிந்த நண்பர்கள், ரிலேஷன்ஸ் ஒரு 10 பேரையாவது நம்ம முருகன் இப்போ செயல்படுறாரு, அவர்கிட்ட கொடுங்க. அவர் மூலமாக இந்த ஊர்ல காயல்பட்டினத்துல காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும். அதற்கு ஊர்வசி அமிர்தராஜ் என்கின்ற ஒரு தங்கம் அவர் அங்க இருக்கிறார் நம்ம ஸ்ரீவைகுண்டத்துல. அவரை கூட்டிட்டு அங்க ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தின் வாயிலாக நம்ம காயல்பட்டத்துக்கு வர வேண்டிய நலத்திட்டங்கள், கல்வி அறக்கட்டளை, கல்வி அகாடமி, IAS அகாடமி, படிப்பு சம்பந்தப்பட்ட உதவிகள் எல்லாவற்றுக்கும் அவர் வழி செய்றார். அவர் கீழே ஒரு 55 பேர் படிச்சு என்ன செஞ்சிருக்காங்க, அரசு வேலை வாய்ப்பையும் அடைஞ்சாச்சு. அதனால பிரியா படிச்சு அது ஒரு பெரிய விஷயம். ஒருத்தர் எப்படின்னா தான் பிள்ளைங்களை வளர்க்கறதே பெரிய விஷயம். இது என்னன்னா அவர் பொதுமக்களுக்காகவே அவர் உழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்லவர் நமக்கு தலைவராக இருக்கிறாரு, மாவட்ட செயலாளராக இருக்காரு. அவருடைய தலைமையின் கீழே இருக்கக்கூடிய நீங்கள் ஊர்வசி அமிர்தராஜை சந்திக்கணும், அவரோட கலந்துக்கணும், உங்களுடைய குறைகளை சொல்லணும். அதன் மூலமா அவர் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலின்படி இந்த காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும். நன்றி, வணக்கம். காயல்பட்ட நகர காங்கிரஸ் செயல் வீரர் கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வரவேற்று நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் முதற்கட்டமாக. அடுத்தபடியாக நம்ம காங்கிரஸ் கூட்டத்தில் காங்கிரஸ் பாரம்பரிய கட்சின்னு எல்லாமே அவங்க சொன்னாங்க. நம்ம இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம காங்கிரஸ் கட்சி மற்றவங்களை நம்ம திட்டி வாக்குறத விட நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம தொகுதி நம்ம வார்டுகளுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யும் விதமான கருத்துக்களை மட்டும் நம்ம அதிகமா முன்னெடுத்துக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம கூட இருக்கிறவங்க ஒவ்வொரு வார்டுக்கும் அவங்களுக்கு கீழே ஒரு 10 பேரை சேர்க்கிற மாதிரி அதுல கொஞ்சம் தீவிரமா செயல்பட்டு ஆளுக்கு கீழே ஒரு 10 பேரை கண்டிப்பா சேர்த்தா நம்ம கட்சி தன்னாலே முன்னேறும். அதே மாதிரி நம்ம தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை நம்ம முன்னெடுத்து நம்மளாவே உணர்ந்துக்கொள்ளணும். நம்ம வார்டுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நம்ம தொகுதிக்கு இவ்வளவு இது செய்ய வேண்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்பட்டா மக்கள்கிட்ட நல்ல மதிப்பு கிடைக்கும். நம்ம இன்னொரு ஆளை திட்டி இன்னொரு ஆளை வளர வைக்கிறத விட நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம செயல்படுத்துறது மூலமா தான் நம்ம முன்னிலைப்படுத்த முடியும். நம்ம முன்னுக்கு வர முடியும். அப்ப இவங்க இதை செஞ்சாங்க, இவங்களாம் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டது அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நம்ம கட்சியை கொண்டு வரணும். இதுக்கு நம்ம பல இடங்கள்ல இருந்து பல வார்டுகள்ல இருந்து எல்லாரும் வந்திருப்பீங்க. உங்களுக்கு கீழே ஆளுக்கு கொஞ்சம் ஒரு 10 பேர் நல்லவங்களா ஒரு 10 பேரை சேர்த்து, இப்ப அண்ணாச்சி சொன்ன மாதிரி ஊர்வசி அமிர்தராஜ் அவங்க சொன்னாங்கல்ல, அவங்கெல்லாம் நல்ல இவங்க தான். ஏன்னா எங்க அப்பாலாம் யாருக்குன்னா காங்கிரஸ்ல இருந்த ஆள் தான், பழைய ஆள் தான். ஆமா ஆமா, அவங்க அப்புறம் நம்ம தான் சரியா தொடர்பு இல்லாம உட்கார்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆமா, இப்ப மறுபடியும் நம்ம உள்ள ரஜி முருகன் அப்ப கூப்பிட்டதுனால அவங்க அழைப்பின் பேர்ல இது பண்ணியிருக்கோம். அதனால எல்லாரும் சேர்ந்து சிறப்பா செயல்பட்டு நம்ம கட்சியை முன்னேற்றத்துக்கு நல்ல வழியை செய்வோம். நகராட்சி காங்கிரஸ் செயல்வீரர் கூட்டத்துக்கு வந்த எல்லாத்துக்கும் முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம தலைவர் வட்டார அவர்கள், முன்னாள் தலைவர், மூத்த தலைவர்கள், இப்ப அண்ணா ரஜினி முருகன் வந்த எல்லாத்துக்குமே உங்களுடைய ஆர்வத்துக்கு நம்மளை வழிநடத்துக்கு அவங்களாம் இருக்காங்க. நம்ம தொடர்ந்து வரணும். இன்னைக்கு தேசியத்தை பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம மதவெறி சாதி வெறிங்கிற ஒரு குருட்டாட்டத்துக்குள்ள கொண்டு போயிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா பிராமணர்கள் 2.6% பேர் தான் இருக்கான். ஆனா இன்னைக்கு அவனுக்கு இடஒதுக்கீடு 10% இருக்கு. ராகுல் காந்தி எதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொன்னார் அப்படின்னா, இன்னைக்கு அதிகமான எல்லா பதவியும் பார்த்தா எல்லாத்துக்கும் பிராமணன் தான் இருக்கான்.
இன்னைக்கு பிசி கிடையாது, அதுல எஸ்சி எஸ்டி யாருமே கிடையாது. அதுக்காக தான் இவர் என்ன சொல்லுவார், ஜாதி வாரி கணக்கு எடுத்தாதான் அவங்களுக்கு எல்லாரும் உள்ள வேலைக்கு வர முடியும். அதுக்கு பிராமணன் என்ன செய்யறான், ஜாதி வாரி கணக்கு எடுத்தா நம்ம அந்த பதவி நம்மளுக்கு வேலைகள் ஃபுல்லா போயிடும். இன்னைக்கு பிராமணர்கள் எல்லாம் மோடியோட வெற்றிக்கு மறைமுகமா உதவி செய்யறாங்க. இந்த மோடியும் அமித்ஷாவும் யாருன்னா இவனை 2 பேருமே குப்பை தொட்டிக்குள்ள இருக்க வேண்டிய நபர்கள். யாரு, ஒரு டச் பண்ணுவார் சுப்பிரமணிய சாமியே மோடி என்ன சொல்றாரு, இவன் வந்து ஒரு மரம் மண்டை அப்படிங்கிற ஒரு தேர்தல் ஃபார்மை கூட நிரப்ப தெரியாத மரம் மண்டை போய் உலகமாக சூரப்புலின்னு சொல்லி என்னது அவன் விளம்பரம் தான் படுத்துறான். ஆனா அவன் வந்து குப்பை டஸ்ட், அவன் குப்பை தொட்டில் இருக்க வேண்டிய 2 நபர் வந்து இந்தியாவை தப்பா வழி நடத்திட்டு இருக்காங்க. அதனால நம்ம ராகுல் காந்திக்கு பின்னாடி நம்ம எல்லாரும் அணிந்து எல்லா மக்களுக்குமே இந்தியாவோட பிறந்த எல்லாருக்குமே அவங்க உரிமை நம்ம அவங்க கண்டிப்பா கிடைக்க நம்ம வழிவகுக்கணும். இந்த பஸ்ல நம்ம வீட்டுல நம்ம பக்கத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே அவங்க உரிமைகள் எது மறுக்கப்படுதோ அவங்களுக்காக நம்ம போராடும். எல்லா மக்களுக்காகவும் எல்லாருமே சேர்ந்து நம்ம நாட்டை மீண்டும் அடுத்த ஒரு சுதந்திர போராட்டத்தை நோக்கி மதவாதத்தை அழித்து ஜனநாயகத்தை காக்க ராகுல் காந்தியின் பின்னாடி நாம் அனைவரும் காமராஜர் வழியில் மீண்டும் ஒரு இணைந்துருவோம். சிறந்த எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு முறை உங்க வருகை ரொம்ப நன்றி. உங்க வருகை ரொம்ப முக்கியம். தொடர்ந்து வாங்க, எல்லாரும் இணைந்து செயல்படும். வணக்கம். அப்படி வரிசையா